सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिगमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् यः कर्णाञ्जलिसम्पुटैरहरहः सम्यक् पिबत्यादराति वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तसोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। ओं सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्री हरये नमः। ततश्च द्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे अतिथिदैवत्य स्वोच्चसंस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता इन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्यात् अजनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्याशिशुभेदेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानाम् अदितिर्वज्रपाणिना। பரம கருணாமூர்த்தியான பகவான் திரேதாயுகத்தில் பதித பாவனாக ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணின சரித்திரத்தை மகரிஷி வால்மீகி சத்குரு நாரதருடைய கிருபையினால
கேட்கிறார். முதல்ல யார் யாருக்கு ராமாயணம் சொன்னார்கள் அப்படின்னா, நாரதர் வால்மீகிக்கு சொன்னார். எதற்காக சொன்னார்? 16 குணங்களை சொல்லி, இந்த குணங்களோட கூடின ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கானா அப்படின்னு வால்மீகி கேட்டார். ஏன்? 2 விதமா சொல்லலாம். மனிதனுடைய அடையாளங்கள் குணங்கள் தான், மிருகங்களுடைய அடையாளங்கள் சுபாவங்கள். ஒருத்தரை பார்த்து நாம சொல்லும் போது இவர் ரொம்ப நல்லவர், நித்தியப்படி இவர் கபாலீஸ்வரரை தரிசனம் பண்ணுவார், கற்பகாம்பியை தரிசனம் பண்ணுவார், பார்த்தசாரதியை தரிசனம் பண்ணுவார், 4 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவார், 2 குழந்தைகளை படிக்க வைக்கிறார், இப்படி சொல்லிதானே சொல்றோம். மாடு மிருகங்களை பத்தி சொல்லும் போது, இந்த மாடு தினம் கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணும், காத்தால இது பிராதஸ்நானம் பண்ணும், அப்படிதான் சொல்லுவோமா? இது நன்னா பால் கறக்கும். மாட்டை வித்தா பாலை சொல்லுவோம். ஆடுன்னா கிலோ கணக்க சொல்லுவோம், 20 கிலோ 25 கிலோ இருக்கும். கோழின்னா 2 கிலோ 3 கிலோ இருக்கும் அப்படின்னு வெயிட்ட சொல்லுவோம். மனிதன் இவர் 100 கிலோ இருப்பார் சார், இவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோமா? எங்கேயாவது இவர் நல்லவர்னு தான் சொல்லுவோம். அப்ப மனிதனுக்கு அடையாளம் குணம், வெயிட் இல்லை. பொதுவா இந்த வெயிட்டும் கூடாது, இந்த வெயிட்டும் கூடாது, உடம்பு கனமும் கூடாது, தலை கனமும் கூடாது. மனிதனுக்கு குணம்தான், நல்ல குணங்கள் தான் ஒரு மனிதனை உலகத்துல பிரகாசப்படுத்துறது. அதுல முதலான குணங்களை செலக்ட் பண்ணி வால்மீகி கேட்கிறார், இந்த குணங்களோட கூடின மனிதன் இந்த உலகத்துல இருக்கானா? அப்படி வால்மீகி காலத்திலேயே சந்தேகம் வந்திருக்கவர். ஏன் அப்படின்னா, நிரந்தரமா இருக்க மாட்டேங்கிறது குணங்கள். இன்னைக்கு நல்லவன்னு சொல்றோம், நாளைக்கு பார்த்தா ஆள் மாறி போயிடுறான். நேற்றுக்கு ரொம்ப கெட்டவன்னு சொல்றோம், இன்னைக்கு பார்த்தா பரம பக்திமானா, சந்தனம் என்ன, குங்குமம் என்ன, ருத்ராட்சம் என்னன்னு அமக்கலமா இருக்கு. இதை எப்படி நாம எடுத்துக்கிறதுன்னே புரியல. இது ஒரு விஷயம். 2வது, குணங்களால தான் ஒருத்தர்கிட்ட நமக்கு பிடிப்பு வருது. ஒருத்தரை பிடிக்கிறது, ஒருத்தரை பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் குணங்கள் தான். சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? பகவான் அடையறதுக்கு வழி தியானம்ங்கிறது. கவனிச்சு கேட்டுவாங்க, அப்பதான் புது. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. நீங்க எத்தனை சாஸ்திரங்களை எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி படிச்சாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், நாராயணனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பகவான தியானம் பண்ணணுங்கிறது. அந்த தியானம்ங்கிறது நினைவு. ஈஸியா புரியறதுக்காக சொல்ற, தியானம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் வேற, நினைவுன்னு வச்சுக்கோங்க. அந்த நினைவு நமக்கு எதனால வருது? ஒருத்தரை பத்தின நினைவு எதனால வருதுன்னா குணத்தினாலதான் வருது. அவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் நமக்கு நினைவு வருது, கெட்டவர்களா இருந்தாலும் நினைவு வருது. கெட்டவர்களா இருந்தா கோபம் வருது, நல்லவர்களா இருந்தா பிரியம் வருது. ஒரு மனைவிட்ட, ஒரு குழந்தைகள்கிட்ட, சகோதரர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட நமக்கு நினைவு வர்றதுக்கு காரணம் பிரியம். நம்மளை நினைன்னு யாரும் சொல்லல. இங்கேருந்து வெளியூர் கிளம்பி போனாலும் மனைவியை பத்தியே நினைச்சுட்டு இருக்கான், குழந்தைய பத்தியே நினைச்சுட்டு இருக்கான். சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ வெளிநாடு போயிருக்கான். இங்கேருந்து கணவன் போனாலும் மனைவி நினைக்கிறான். யார் நினைக்க சொன்னா? பகவான நினைன்னு சொல்றது சாஸ்திரமும் அந்த நினைப்பு வரமாட்டேங்கிறது நமக்கு. மனைவியோ குழந்தைகளோ உறவுகளோ நம்மளை நினைன்னு சொல்லல, ஆனா நமக்கு அந்த நினைவு தான் வருது. என்னத்தினாலேன்னு யோசனை பார்த்தீங்கன்னா பிரியத்தினால.
அந்த பிரியம் பகவான்கிட்ட வந்தா பகவானோட நினைவு வருமா வராது? இந்த பிரியம் நமக்கு பகவான்கிட்ட வந்ததுன்னா பகவானோட நினைவு வருமா வராதா? அந்த பிரியம் பகவான்கிட்ட வரணும்னா பகவானோட குணங்கள் தெரிஞ்சாதானே வரும். அதுக்குதான் கதை கேட்கறது. கதை கேட்டா பகவானுடைய குணங்கள் நமக்கு புரியும். நாரதரை பார்த்து வால்மீகி கேட்ட கேள்விக்கு நாரதர் பதில் சொல்றார். அகம் புத்வா தைரியுக்த ஸ்ரூயதாம் நரஹ. நீ கேட்ட மனிதன் இருக்கான். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மகாவீரியஹ த்யுதிமான் த்ருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருனி பர்ஹனஹ. இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ராமன்கிறா. இங்க ரகுவம்சம், சூரிய வம்சம், மனு வம்சம் அப்படி சொல்லாம இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்லுவானே அப்படின்னா, இக்ஷ்வாகு காலத்துலதான் ரங்கநாதன் வந்தான் அவர்கள் குடும்பத்து. இக்ஷ்வாகு காலத்துலதான் ரங்கநாதன், தேவலோகத்துல இருந்த ரங்கநாதரை இக்ஷ்வாகு தான் கொண்டு வரா. இக்ஷ்வாகு கொண்டு வந்த தெய்வத்தை கௌசல்ய பூஜை பண்றா. ரங்கநாதரை பூஜை பண்ணினதுனாலதான் ராமன் பிறந்தான். ரங்கநாதரே தான் ராமர். அப்ப ராமர் பிறப்புக்கு காரணமான ரங்கநாதரை கொண்டு வந்தவன் இக்ஷ்வாகுங்கிறதுனால இந்த இக்ஷ்வாகு வம்ச பிரபவகாங்கிறான் வால்மீகி. ராமோ நாமஜனை ஸ்ருதா. ராமா அப்படிங்கிற நாமம் இருக்கு பாருங்க, ஜனைஹி ஸ்ருதா, எல்லா ஜனங்களாலும் கேட்கப்பட்டதான நாமம். இந்த ராமா அப்படிங்கிற சப்தம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கிராமத்துல போய் ஒரு பாமரன்ட்ட கேட்டா கூட ராமு, ராமன், எத்தனை பெயர் பார்க்கிறோம் நாம். ராமா எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ராமன் நியதாத்மாவா இருந்தான், மகாவீரியனா இருந்தான், ஜுதிமானா இருந்தான், ஆகர்ஷணம் பண்றவனா இருந்தான், உறுதி உள்ளவனா இருந்தான், திருத்திமானா இருந்தான், எல்லாரையும் வசீகரணம் பண்றவனா இருந்தான், புத்திமானா இருந்தான், நன்ன பேச்சு திறன் உள்ளவனா இருந்தான். திருத்திமான், வசி, புத்திமான், நீதிமான், நேர்மை எல்லாருக்கும். ரொம்ப புத்திசாலியா இருப்பா, ரொம்ப அழகா பேசுவான், எல்லாரையும் கவர் பண்ணுவான், பக்கா ஃப்ராடா இருப்பான். எத்தனை பேரை பார்க்கிறோம் நாம இன்னைக்கு. எத்தனை பேர் ஜனங்களை முட்டாளா பண்றா. அதுவும் அரசியல், டிவி இதெல்லாம் கவனிச்சோம்னா சாதாரண பாமர ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. இவன் என்னமோ நல்லதை செய்ய போறான், இவன் என்னமோ நல்லதை செய்ய போறான், இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு நினைச்சு ஜனங்கள் ஏமாந்து போறது. எல்லாருமே ஒரு திட்டத்தோட தான் உள்ள வரா. நல்லவன் தேர்ந்தெடுத்தோம்னா ரொம்ப குறைச்சலா இருக்கும். இதுல நல்லவன் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். நல்லவனா இருக்கணும், நீதிமா, நீதி நழுவாதவனா இருக்கணும், நீதி தவறாதவனா இருக்கணும், சத்ருக்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கணும். ராஜாக்களுக்கு உள்ள அடையாளமே இந்த கம்பீரம் தான். மகாபாகு சரீரம் எப்படி இருக்கணும்னா இப்படி வரக்கூடாது, இப்படி வந்தாலே கம்பீரமா இருக்கணும். அந்த நடைய மகா அப்படி இந்த தோல்லாம் தொங்கக்கூடாது, தோல்லாம் அகண்டு அப்படி இருக்கணும் கம்பீரமா. ஏன்னா இந்த தோல் தான், தண்டம் தான் தர்மத்தை நிலநாட்டுற. இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம். அழகான வாய், முகம், இப்படி எல்லாம் வர்ணிச்சுட்டே வரா. தசரதனுடைய மகனான அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராஜா தசரதன் நினைச்சு கைகேயி வரங்கேட்டு அந்த பட்டாபிஷேகத்தை நடத்த விடாம செஞ்சு ராமன் காட்டுக்கு போய் ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு திரும்பி அயோத்தியில வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டான் பகவான்.
11,000 வருஷம் இந்த உலகத்துல ராமன் வாழ்ந்தார். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானி ச ராமோ ராஜ்யமுபாசித்வா. ராஜ்யத்தை பகவான் கடைபிடித்தார். அநேக யாகங்களை பகவான் பண்ணினான். ஏகப்பட்ட தான தர்மங்களை பகவான் பண்ணினான். கடைசியில பகவான் கிளம்பி எல்லாரையும் அழிச்சுட்டு வைகுண்டம் போகல. இத கவனிச்சு கேட்கணும். நடந்ததை மட்டும் சொல்லல நாரதர், நடக்க போறதையும் சொல்றார். நடந்ததை யார் வேணாலும் சொல்லலாம், நடக்க போறது சொல்ல முடியாது. இந்த ஜோசியத்திலேயே அதுதான் பெரிய விஷயமே, ட்விஸ்டே அதுலதான் இருக்கு. நடந்ததை சொல்லிடுவா. உனக்கு இந்த வயசுல இந்த மாதிரி ஆச்சா, தசாபுக்தியை வச்சுன்னு சொல்ல முடியும். இன்ன பிரச்சனை வந்துதா, இன்ன கஷ்டம் வந்துதா, நீ இப்படி மோதிண்டியா, தீல அடிபட்டுதா, எல்லாம் சொல்லலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்லி அதுபடி நடந்தாதான் அவ வாக்பலித்தம் உள்ளவர்கள் அர்த்தம். ஜோசியனுக்கு வாக்பலித்தம் தேவை, மகான்களுக்கு திவ்ய ஞானம் தேவை. இந்த ஜாதகம் இல்லாமலேயே சொல்லுவார்கள் மகான்கள், ஜாதகம் இல்லாமலேயே சொல்லுவார்கள். பரமாச்சாரியால்கிட்ட ஒரு பாட்டி வந்து, என் பையனுக்கு உடம்பு படுத்துறது, நீங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னா, யார்கிட்ட? பரமாச்சாரியால்கிட்ட. பரமாச்சாரியால் சொன்னால் ஒரு 8 பிராமணால வச்சிருந்து 8 பிராமணா கவனிச்சு கேட்கணும். ஹிந்து மதத்துல 8ங்கிறது மங்களமான ஒரு எண். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை வச்சுட்டு இந்த எண்ணு மட்டம், இந்த எண்ணு ராசி இல்லை, இப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. அஷ்டலக்ஷ்மி, அஷ்ட ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்றோமோ, அஷ்டலக்ஷ்மின்னு சொல்றோமோ, அஷ்ட ஐஸ்வர்யம்ங்கிறமோ. 8ங்கிறது சனி பகவானுக்குள்ள நம்பரும் 8 தான், 7 இல்லை. இந்த சனைஸ்வர சாந்தி நடக்கிறதே சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, ராகுவுக்கு 4, புதனுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, கேதுவுக்கு 7, சனிக்கு 8, செவ்வாய்க்கு 9. இந்த நம்பர்கள் இந்த கிரகத்தை குறிக்கும். அதுல சனி பகவானை குறிக்கிற நம்பர் 8 தான். சில பேர் 8 ராசி இல்லையம்பா. அதனாலயே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், கார் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு காலத்துல நகரவே நகராது நம்பரே. இந்த 8 நகரத்துக்கே 1 வாரம் ஆகும். அவன் பார்த்தா அப்புறம் மொத்தமா எடுத்து விட்டான், 8ங்கிறதே கிடையாது. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே ஆக மாட்டேங்கிறது. ஆனா 8ங்கிறது மங்களகமானது. வேதம் சொல்றது அஷ்டோ பிராமணான் நிதத்யாத் அப்படிங்கிறது. ஒரு பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய கண்டங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பரிகாரங்கள் பண்ணும்போது 8 பிராமணால வச்சுன்னு பண்ணணும்னு இருக்கு. 8, 12 விசேஷம். துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம்னு சொல்லுவா. அந்த 8 பேரை வச்சிருந்து வஸ்திரம் வாங்கி கொடுத்து, பொதுவா எல்லாருக்கும் தெரியும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் வாங்கி கொடுக்கணும் வஸ்திரம்னா, வாசோ ததாதி தேனாயு பிரதிரதே. நீங்க வேஷ்டி வாங்கி கொடுத்தா ஆயுஷ் விருத்தி ஆகும். ஏன்? சர்வதேவத்தியம் வைவாசஹா, எல்லா தேவதைகளும் அந்த வேஷ்டியில வசிக்கிறார். இந்த துணியை எடுத்து எல்லாம் இப்படி ஒரு நூல், இப்படி ஒரு நூல் வரும், ஓதம் புரோதம்னு பேர். இந்த கவுண்டிங் தான் வேஷ்டியோட குவாலிட்டியை நிர்ணயம் பண்றது. இது 3000லேருந்து 5000 வரையும் தான் இருக்கும் ஒரு வேஷ்டியில. எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வேஷ்டி, நைஸா இருக்கு. சாதாரண காடா துணி மாதிரி இந்த பொங்கலுக்கு கொடுக்குறா பாருங்க பரிசு மாதிரி, அந்த துணியெல்லாம் வாங்கி பிராமணர்களுக்கு கொடுக்க கூடாது.
நல்ல துணியா வாங்கி கொடுக்கணும். தேவதைகள் அதுல வசிக்கிறார்கள். என்ன சார் இது, தேவதைகள் வசிக்கிறார்கள்னா என்ன நம்ப முடியுமான்னா, இந்த தேவதைகள் வசிக்கிறார்கள்ங்கிற அந்த நம்பிக்கை ஃபெய்த்து ஒரு பாமரன்ட்ட கூட இருந்ததுங்கிறதுக்கு அடையாளம் தான் இன்னைக்கும் கிராமத்துல ஒரு பிரச்சனையில சத்தியம் பண்ணுன்னா துணியை போட்டு தாண்டுங்கிறது. துணியை போட்டு தாண்டுங்கிற பத்தியில நான் துணியை போடுறேன் தாண்டுறியான்னு கேட்கிறாளே, எதுக்கு சொல்லுங்களேன் யாராவது. தேவதைகள் அதுல இருக்கிறதுனால அந்த வாங்கி கொடுத்து நீ பண்ணுன்னா பரமாச்சாரியா நான் ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன்னு அந்த பாட்டு. எதுக்குன்னா நீங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னா. சில பேர் பரமாச்சாரியால்ட்ட அவ்வளோ சௌலபியமா பழகுவா. இன்னைக்கு பரமாச்சாரியால் நமக்கு பிரமிப்பா இருக்கா மாதிரி இருக்கு பத்தியில. பரமாச்சாரியால் காலத்துல பரமாச்சாரியால பார்க்காத போது பிரமிப்பா இருக்கும், கிட்டக்க போயிட்டா குழந்தையா இருக்கும். இதோ இந்த மைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பரமாச்சாரியால் படுத்துட்டு இருக்கா. இந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல நான் படுத்துருந்தேன் ஒரு ராத்திரி முழுக்க பரமாச்சாரியாலோட பக்கத்துல. அண்ணாபிஷேக தண்ணிக்கு பிரசாதம் கொண்டு ராத்திரி முழுக்க பேசியிருந்தா. 84 அவ்வளோ சௌலபியம் பரமாச்சாரியார். எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியாது, நீ இரு ஒருத்தன் வருவான் நான் சொல்றேன்னா கவனிச்சு கேட்கணும். இது கார்த்தால 7 மணிக்கு நடந்தது. இந்த மெட்ராஸ்ல இருந்து எங்க அப்பா 10 மணிக்கு பெரியவாளை பார்க்க போனான். எங்க அப்பா எப்ப போனாலும் எல்லாரும் பழம்பூ பொதுவா பெரியவாளை பார்க்கறதே வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது. எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அக்னிஹோத்திர விபூதி, நார்த்தங்கா, வாழைப்பூ இந்த 3 தான் எடுத்துன்னு போவார். இந்த 3ஐயும் ஆச்சாரியால் உபயோகப்படுத்துவா. அதனால அக்னிஹோத்திர விபூதி ஆச்சாரியால் இட்டுப்பா, கொண்டு போன உடனே இட்டுப்பா. நார்த்தங்கா நித்தியப்படி பிக்ஷாவந்தனத்துல சேர்ப்பா. வாழைப்பூ சேர்ப்பா பரமாச்சாரியாளுக்கு. அதனால ஒரு பூ ஒரு பழம் விபூதி. நமஸ்காரம் பண்ணின உடனே நீ இரு, அந்த பாட்டி எங்கேன்னா அந்த மூலையில உட்காந்துருக்கான்னா ஜவான்னா. கார்த்தால ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னையே, நான் ஒருத்தன் வருவான்னு சொன்னேனே அது இவன் தான். எங்க அப்பாவை காமிச்சு இவன்ட்டு அந்த ஜாதகத்தை காமின்னா. உடனே பாட்டிய அண்ணன் அப்படி உட்காந்து பார்க்க சொன்னான். எங்க அப்பா சில இதெல்லாம் பார்த்துட்டு, இப்ப ஒரு கண்டம் மாதிரி இருக்கு பாட்டி, ஒரு 8 பிராமணால வச்சுட்டு மிருத்யுஞ்சு ஹோமம் பண்ணுவோ, இது சரியா போயிடும்னா. உடனே ஏந்துன்னு வந்தா. ஜாதகம் பார்த்துட்டியான்னு கேட்டா பரமாச்சாரியா. பார்த்துட்டேன்னா என்ன சொன்னான்னு. 8 பிராமணால வச்சுட்டு மிருத்யுஞ்சு ஹோமம் பண்ண சொன்னான்னு. நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேன்? அப்ப ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்லி சொன்னாதான் நம்புவேன். போட்டாதான் ஜனங்களுக்கு திருப்தி வரும். நியாயமா சொன்னா ஜனங்களுக்கு நம்பிக்கை வராது. ஏமாத்துறவன்ட்ட தான் ஜனங்கள் ஏமாறு. நேர்மையா உள்ளவன நம்பார். அது ஜனங்களோட தலையெழுத்த. எவ்வளோ சொல்றது பூஜையோ பரிகாரமோ அரசியலோ வியாபாரமோ, நேர்மையா இருக்கிறவனை நம்புங்கோ, கண்டவனை நம்பாதீங்கோ, நாடு நாசமா போறது. எவ்வளவு சொல்றது. கண்ண மூடின்னு நான் இப்படிதான் இருப்பேன்னா நாசமா போக வேண்டிதான். ஜோசியங்கள்லாம் எப்ப பாரு மஞ்ச பைய வச்சுலாம் அலையக்கூடாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா தான் ஜோசியம் பார்க்கணும். ஒரு கஷ்டம் ஜோசியம் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கல, ஒரு கல்யாணம் ஆகல, இல்ல ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வந்தது, இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறோம். சில சமயம் என்ன ஆகும், லாபம் வரத்துக்கும் நல்ல யோஜனை வரும், நஷ்டம் வரத்துக்கும் யோஜனை வந்துடும். கெட்ட திசையா இருந்ததுன்னா பிளஸ் மாதிரி காமிச்சு நம்மளை கொண்டு போய் ஏமாத்தி விட்டுரும். அப்ப கேட்கணும், இது மாதிரி தோன்றதே இப்ப செய்யலாமா, நேரம் நன்னா இருக்கா அப்படின்னா. நல்ல திசையா இருந்தா செய்யலாம், கெட்ட திசையா இருந்தா வேண்டாம்.
இந்த பத்திரிகையிலேயே நான் போட்டிருப்பேன், புத்தி காலானுசாரிணி. திரும்ப திரும்ப 2 இடத்துல போட்டிருப்பேன். புத்தி இருக்கு பாருங்க, காலத்தை அனுசரிச்சுதான் வேலை செய்யும். அது உங்களுக்கு காலம் எப்படி இருக்கோ அதை அனுசரிச்சுதான் மூளை வேலை செய்யும். நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் காலத்தை அனுசரிச்சுதான் மூளை வேலை செய்யும். அந்த காலம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். இதான் விஷயம்.